அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 1ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரதமை திதியும் கேட்டை நட்சத்திரம் சம்பவிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே கேட்டை நட்சத்திரம் என்பது புதனின் நட்சத்திரம். பல்வேறு விதமான அரசு சார்ந்த வேலைக்கு விண்ணப்பம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த நாளிலே விண்ணப்பம் செய்வது மிகவும் சிறப்பு. கேட்டை கோட்டை ஆளும் என்பார்கள். அரசாங்க சார்ந்த விஷயங்கள், அதே போல மாநகர ஆட்சியில் பணிபுரியக்கூடிய நபர்கள், மாநகராட்சி கிராமிய ஆட்சி போன்றவற்றையெல்லாம் அரசாங்கத்திலே பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நிரந்தர உத்தியோகத்திற்காக இந்த நாளிலே சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது உங்களது அரசு பணியாகப்பட்டது நிரந்தர பணியாக மாறும். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனாகப்பட்ட செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமாக உங்கள் ராசி மண்டலத்திலே சஞ்சரிப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். அது மாத்திரம் அல்லாமல் இன்று உங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இந்த நாளிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. மிகவும் கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு. தேவையில்லாத சில பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. அத்தியாவசியமான விஷயங்களுக்காக பிற இடத்திலே சண்டை செய்யாமல் இருப்பது மிக மிக முக்கியம். அதே போல் சொந்த தொழிலே, கூட்டு தொழில் போன்றவற்றிலே முதலீடு செய்யும் போது சற்று கவனமாக செய்யுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான அமைப்பு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சஞ்சரித்தாலும் சூரியனோடு இணைந்த புதனும் சஞ்சரிக்கின்றார். ஆகையால் தெளிவான மனக்குழப்பம் இன்று ஏற்படுகிறது. சொல்லும் செயலும் சிறப்பாக இருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது தன்னிச்சையான விஷயங்களுக்காக நீங்கள் போராடக்கூடிய நிலை, அதே போல் உங்கள் உயரதிகாரி இடத்திலே சற்று கோபப்படுத்தி அதன் மூலியமாக உங்களது ப்ரமோஷன் போன்ற விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோபம் தான் உங்களுக்கு முதல் எதிரியாக அமையப்படும். சற்று கோபத்தை குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு. அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்றார். எனவே 6லே சஞ்சரிக்கின்ற சந்திரன் உங்களுக்கு மறைந்த புதனை 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். ஆகையால் சில நேரங்களிலே கணவன் மனைவி இடத்திலே கருத்து வேறுபாடுகள் இருந்து வரலாம். அதே போல் உடல்நிலை பாதிப்பு, அதே போல் முதுகுவலி போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. சற்று உடல் அசதிகள், உடல் சோர்வுகள் போன்றவற்றை தான் நிகழ்வதால் சற்று கவனமாக இருங்கள். அதே போல் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்று அதன் மூலியமாக மருத்துவரை அணுகி உங்களது உடல்நிலையுடைய மாற்றங்களை தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு அநேக விஷயங்களும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, ராசிநாதனாகியப்பட்ட சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுபஸ்தானம் பெற்று உங்கள் ராசி மண்டலத்திலே சஞ்சரித்த குரு பகவான் அந்த ராசி நாயகனை பார்க்கின்றார். மிகவும் சிறப்பான விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா, சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். அந்த சந்திர பகவானை குரு பகவான் 5ஆம் பார்வையால் பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான நன்மைகள், எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆரோக்கியம், திருமண பாக்கியத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம், திருமணம் ஆகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சற்று தள்ளி போகக்கூடிய நபர்களுக்கு உடனடியாகவே புத்திர பாக்கியங்கள் போன்றவற்றையெல்லாம் சிறப்பாய் அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரித்து அதோடு இல்லாமல் சந்திர பகவானாகப்பட்டவர் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். பல்வேறு விதமான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறும். எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல முயற்சி, ஆதாயங்கள், அதே போல் எதிர்பார்த்த பணவரவு தினவரவு அதிகரிக்கும். நோய்கள் கடன்கள் தீர்ந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை நிலவுகிறது. இதனால் இருந்து வந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் சற்று குறைந்து உடல்நிலையிலும் மனநிலையும் குணநிலையும் சற்று மாற்றமடைந்து முன்னேற்றத்திற்கான வழிவகுக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏற்படுகிறது. கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஆதாயம். ராசி மண்டலத்திலே 3ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். பல்வேறு விதமான சூழ்நிலையிலே நல்ல ஆதாயங்கள், முன்னேற்றங்கள், உங்களுக்கு பல்வேறு விதமான ஆதாயங்கள் போன்றவற்றையெல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. எதிர்பார்த்த பணவரவு தனவரவுகள் தடையின்றி நல்லபடியாக அமையப்பெற்று உங்களுடைய ராசிநாதனுடைய பலாபலனாகப்பட்டது சிறப்பாய் அமையப்பெறுகிறது. துலா ராசி நேயர்களே, துலா ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார் சந்திரன். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதனும் குரு பகவானை ராசிக்கு அமையப்பெற்றிருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுகின்ற சந்திரன் உங்களுக்கு நல்ல பூர்ணத்துவமாக நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்த்த பணவரவுகள், ஆரோக்கியங்கள், உடல்நிலை மேம்பாட்டுக்கள், தொழில் முன்னேற்றம், அதே போல தன லாபங்கள் அதிகரித்து நல்லபடியான சில விஷயங்கள் அமையப்படுகிறது. இல்லத்தில் சுபகாரியங்கள், சுப நிஷயங்கள்
சுப விரயங்கள் ஏற்பட்டாலும் சுப விஷயங்கள்லாம் அநேகமாக சிறப்பாய் நடந்து முடிந்து ஒரு இனிமையான சூழல் நிலவி வரும். விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே சந்திரன் அமைப்பெறுகின்றார். செவ்வாய் 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். சில நேரங்களிலே மனக்குழப்பம், அதே போல தெளிவில்லாத ஒரு நிலை, எதிர்பார்த்த பண வரவாகப்பட்டு சற்று தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கடன் கொடுக்கக்கூடாது, யாரிடத்திலே கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியான முறையிலே ஆதாயங்கள் ஏற்பட்டு சில நேரங்களிலே உங்களது கவனக்குறைவினால் ஏற்படக்கூடிய சில விஷயங்களால் சில பிரச்சனைகளில் வருகிறது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்திலே மறையப்பெற்ற சந்திரன், அதோடு அல்லாமல் 8ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், பிற இடத்திலே பேசுவதற்கு தயக்கம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதற்கு யோகங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே உங்களுடைய பொருளாதார நிலையிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலியமாக சில ஆலோசனை தன்மை குறைந்து சிலரால் உங்களுக்கு பணத்தினுடைய சில தாக்கங்கள் ஏற்படுகிறது. எதிர்பார்த்த கடன்களை நீங்கள் வசூல் செய்யக்கூடிய நேரங்கள், பொருளாதார நிலை மேம்பாட்டு, பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார் ராகு. அதோடு அல்லாமல் உங்கள் ராசிநாதனாகப்பட்ட சனி பகவான் 3லும் 11ஆம் இடத்திலே சந்திரன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதாவது ராசிக்கு 2லே அமையப்பெறுகின்ற ராகுவால் தனவரவுகள் அதிகரிக்கிறது. ராசிநாதன் 3லே வலுப்பெறுகிறார். அதோடு இல்லாமல் 11ஆம் இடத்திலே இன்று உங்களுக்காக சந்திரன் காத்திருக்கின்றார். இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையப்பெறுகிறது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், நல்ல பணவரவுகள், எதிர்பார்த்த ஆதாயங்கள், சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் சிறப்பாய் அமையப்பெறுகிறது. தொழிலே நல்ல வெற்றி, லாபங்கள், ஆதாயங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாய் அமையப்பெற்று பொருளாதார நிலை மேம்பாட்டடைந்து அதன் மூலியமாக நல்ல லாபங்கள். கும்பராசினியர்களே, இந்த நாளிலே உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2லே அமையப்பெற்றிருந்தாலும் உங்களுக்கு இந்த நாளிலே சில மனக்குழப்பங்கள், வீண் தயக்கங்கள் ஏற்படுகிறது. 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திரன். தொழில் முன்னேற்றத்திற்கு சில விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடும். பொருளாதார நிலை மேம்பாட்டடையும். அதே போல எதிர்பார்த்த பணவரவுகள், தனவரவுகள், லாபங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாய் அமையப்பெற்று அதோடு அல்லாமல் தொழில் நிலையிலே மேம்பாட்டடையக்கூடிய பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு இன்பமான சூழலை தந்து அதன் மூலியமாக நல்ல லாபங்கள், வெற்றிகள், ஆதாயமாக கிடைக்கப்பெறுகிறது. அன்பார்ந்த மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று ஒரு அதி அற்புதமான நாள். ராசி மண்டலத்திலே சஞ்சரித்திருக்கிறார் சனி பகவான். அவருக்கு 5ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன், ராசிநாதனுக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு முக்கோணங்களை இயக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது சனி பகவான் மீனராசியிலே சஞ்சரிக்கின்றார். அவருக்கு 5ஆம் இடத்திலே கடகராசி மண்டலத்திலே சஞ்சரித்திருக்கிறார் குரு பகவான் உங்கள் ராசிநாதன். அவருக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திரன். சந்திரனுக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான். இந்த நாளிலே இத்தகைய சிறப்பான அமைப்பு நடந்து அதன் மூலியமாக வெற்றிகரமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெற்று இந்த நாளில் இது ஒரு பொன்னான நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளில் 2 யோகங்கள் இருக்குது. அதன் மூலியமாக அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கான வழிவகுத்து கொள்ளுங்கள்.